ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பாலாஜி. அண்ட் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டி லிஸ்ட் எப்படி HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ரைட், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹெட்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டர், ஸோ இந்த ஹெட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு H1 டேக். ஓகேங்களா, இந்த H1 டேக் என்ன பண்ணலாம், டூ டி லிஸ்ட்னா சும்மா ஒரு டைட்டில் அதுக்கு கொடுத்துக்கலாம், டூ டி லிஸ்ட். ரைட், அதே போல இந்த இதுவும் நீங்க மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதுவும் மாத்தணும், நீங்க மாத்திக்கலாம். ஸோ மேல இருக்குல்ல, லைக் இங்க இருக்குல்ல, இந்த இதுவும் நீங்க டைட்டில் மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. டூ லிஸ்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஹெட்டரை ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ ஹெட்டரை ஸ்டைல் பண்ணா நம்ம ஹெட்டுக்குள்ள போயிட்டு ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ ஹெட்ன்றது ஒரு எலமெண்ட். ஓகேங்களா, ஸோ எலமெண்ட்ருக்கு நம்ம என்ன பண்ணலாம், லைக் எலமெண்ட்னா நம்ம அதோடைய அந்த எலமெண்டோடைய பேரை போட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு இது ஆல்ரெடி டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா 100% தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் பேக்ரவுண்ட் போடுவோம். ஸோ பேக்ரவுண்ட் பிஜி கலர் பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் ப்ளூ வயலட் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வச்சுக்கோங்களேன், அதோடைய ஹைட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் அண்ட் பேடிங் இருக்குது. நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், மார்ஜின் ஜீரோ அண்ட் பேடிங் ஆல்சோ 0. ஓகே, தென் பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன், டிஃபால்ட் வேல்யூலாம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இதோட வித் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா, ஹைட்ன்ற ப்ராப்பர்ட்டி ஹெட்டருடைய ஹைட்டை நான் 40 பிக்சலுக்கு இன்க்ரீஸ் பண்றேன். கொஞ்சம் நல்லா இல்லை, ஒரு 60. ரைட், 60 ஓகே நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹைட்டர் எந்த கலர்ல எந்த வித் ஹைட்ல இருக்கும் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் சிம்பிளா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் உள்ள இருக்கிற H1 தானே. ஸோ H1ன்றதுன்னா ஒரு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் அதுக்கு என்ன பண்றேன், ஹெட்டர் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் H1 கொடுத்துருக்கேன். லைக் இது நெக்ஸ்ட் இருக்கிறதுக்காக நான் அப்படி பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணி நான் சென்டர் ஆயிடுச்சு. அதே போல பேடிங் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நடுவில் கொண்டு வந்துடும் நான். இல்லைன்னா நீங்க என்ன பண்றோம், மார்ஜின் 0 ஆட்டோ கொடுத்துருவோம்னா எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ 10 பிக்சல். ஸோ மொத்தம் வருது. லைக் இதுக்கு பண்றதுல பேடிங் போட்டுப்போம். பேடிங். ஸோ பேடிங் என்ன பண்ணலாம், ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ரைட், ஓரளவுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஒன் கலர் பார்த்துப்போம். கலர் என்ன பண்ணலாம், ஸோ கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துப்போமா, நல்லா இருக்கும் பார்க்க, ஒயிட் கலர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மெனு கிரியேட் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, மெயின்ன்ற ஒரு டேக் கிரியேட் பண்ண போறேன். ஸோ மெயின் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம். ஸோ மெயின் கூட ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல ஆக்ஷன்ஸ்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, இது தேவையில்லை. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னா இன்புட் பாக்ஸ் கொடுக்க போறேன். ஸோ இன்புட் டெக்ஸ்ட், அப்புறம் இதோட ஐடி பார்த்தீங்கன்னா மை டெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பேனுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ன்றது கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஸ்பேனுக்கான ஐடி பார்த்தீங்கன்னா ஆட் வெயிட்டின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு URL லிஸ்ட், சொனாட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இலையில சும்மா சம்திங். ஓகே, ஏதாச்சும் நீங்கள் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த லிஸ்ட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த யூஎலுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா மை யூஎல் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த மெயினை ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே, மெயினை ஸ்டைல் பண்ணுவோம். மெயினுக்கு போய் என்ன பண்றோம்னா, இதுக்கு வித் என்ன பண்ண போறோம்னா ஒரு 500 பிக்சல் கொடுக்குறேன். அதே போல ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கொடுத்துக்கிறேன். 500 கொடுப்போம். ஒரு ஸ்கொயர் மாரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு பார்டர் கொடுப்போம், பார்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்டர்ல பார்த்தீங்கன்னா அவருடைய வித்து கொடுக்கணும். ஸோ வித்து நான் ஒரு 3 பிக்சல் கொடுக்குறேன். செகண்ட் பொசிஷன் நான் கொடுப்போம்னா அதோட கலர் வயலட் கொடுப்போம். நெக்ஸ்ட் சாலிட் டைப்.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இது வந்து ஹரிசாண்டல் சென்டர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ மார்ஜின் 0, அப்புறம் ஆட்டோ சென்டர் ஆயிடுச்சு. ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 பிக்சல் இருக்கட்டும். அதே போல் உள்ள இருக்கக்கூடிய பேடிங் கொடுத்துப்போம், உள்ள போய் மட்டும் ஸ்பேஸ் போகிற மாதிரி பேடிங் கொடுத்துப்போம். ஸோ 30 பிக்சல் ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு யூஎல் எலமெண்ட். ஓகே, இந்த யூஎல் எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டைல் லிஸ்ட் ஸ்டைல் வந்து நான் கொடுத்துறேன், எனக்கு டாட்லாம் தேவையில்லை. லைக் அதே போல் என்ன பண்ணுறேன்னா வித் வந்து 100%. இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து வயலட். தென் எல்லாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேடிங் கொடுத்துக்கிறேன், பேடிங் 10 பிக்சல். ஓகே, ஸோ அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் பண்ணுவோம். டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஐடி செலக்டர் யூஸ் பண்ணி மை டெக்ஸ்ட்ன்ற ஐடி யூஸ் பண்ணி இதுக்கான ஹைட்டை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஹைட் வந்து ஒரு 30 பிக்சல். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மட்டும் சென்டர் வைக்கலாம். ஓகே, நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், தென் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் எந்த சைடு கொண்டு வரலாம், காலம் கொண்டு வந்துப்போம். ரைட்டு. தென் வந்து அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே, சென்டர் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ ஃபார்முக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு மார்ஜின் கொடுத்துப்போம். போர்ட் சைடு ஒரு 10-20 பிக்சலுக்கு மார்ஜின் கொடுத்துப்போம். ஓகே, தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் மை டெக்ஸ்ட் இருக்குல்ல, மை டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்கே எனக்கு ஸ்பேஸ் வேணும், சும்மா ரைட் ரவுண்டு ஸ்பேஸ் வேணும், நீங்கள் கொடுத்துக்கலாம். லைக் மார்ஜின் ரைட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ 10 பிக்சல் மார்ஜின் ரைட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. அதே போல் உள்ள இருக்கக்கூடிய நீங்கள் பேடிங்ஸ் கொடுத்தா கொடுத்துக்கலாம். உள்ள வந்து பேடிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேடிங் கொடுக்க போகிறேன். ஸோ லெஃப்ட் பேடிங், ஸோ லெஃப்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மட்டும் கொடுத்துப்போம். ஸோ பேடிங் டாப் அண்ட் பாட்டத்துக்கு 0 அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஒரு 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். பாருங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா உள்ள வந்து பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ enter the text here. ஓகே, இந்த மாதிரி சின்னதாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நான் ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றிக்கிறேன், இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தேவையில்லை. ஸோ லைக் ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சான்சரிஃப் கொடுத்துக்குமா, சான்சரிஃப் ஓகே நினைக்கிறேன். ஓகே, சான்சரிஃப் ஓகே. அதர்வைஸ் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபேமிலி நீங்கள் கொடுத்துக்கலாம். லைக் இந்த பட்டனுக்கு நம்ம ஸ்டைல் பண்ண போகிறேன். பட்டன் நான் பேர் கொடுத்துருங்க, ஐடினா ஆட் பட்டன் கொடுத்துருக்கோம்னா ஸோ அதை ஸ்டைல் பண்ணணும் நம்ம. ஸோ அதை ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஐடி செலக்டர் யூஸ் பண்ணி ஆட் பிடிஎன். ஓகே, இப்போ இந்த பிடிஎன்ல போயிட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் மாற்ற போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் வயலட் கொடுத்துட்டேன். அண்ட் இதுக்கு பேடிங்ஸ். ஓகே, பேடிங் 20 பிக்சல் பெருசாக 10 பிக்சல் ரைட்டு. ஸோ 5 கொடுத்தா நல்லா பண்ணிக்கிறேன், கண்டிருக்கும். அண்ட் என்னுடைய ஹைட்டு தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே வந்து நான் மவுஸ் வைக்கக்குள்ள எனக்கு ஹோவர் ஆகணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா பிடிஎன் ஸோ ஹோவர்ன்ற யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் எனக்கு அப்போ சேஞ்ச் ஆகணும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்க போகிறேன்னா கொஞ்சம் டார்க் ரோஸ் கொடுத்துப்போம். லைக் அதே போல் கர்சரை மாற்றிப்போம். நம்ம கொஞ்சம் டெக்ஸ்ட் கர்சராக இருக்குல்ல, ஸோ கர்சர் பாயிண்டர் கொடுத்துக்கிறேன். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டர் கிடைச்சிருக்கும். ஸோ என்ன டெக்ஸ்ட் ஹியர் ஒரு நார்மலாக நமக்கு வந்துருச்சு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்ட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம், ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு லிஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் தான் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸ்கிரிப்ட் இதுக்குள்ள என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிப்போம் நம்ம. ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் பேர் லைக் மை லிஸ்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் மை லிஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம்.
எதுக்குன்னா இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் லைக் எப்படின்னா வந்து இப்போ இது ஒரு லைக் இதான் வந்து ஒரு HTML வச்சுப்போம். இது HTML. ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், இதான் ரூட் எலிமெண்ட். ஓகே, டாக்குமெண்ட். ஓகே, டாக்குமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி தனியாக வரும். ஸோ இது வந்து பாடி, ஹெட் வச்சுக்கோம், ஹெட் பாடி. ஸோ இந்த பாடிக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்ஐன்னு வச்சுப்போம். இதுக்குள்ள வந்து 2 இது டெக்ஸ்ட், இந்த எல்ஐக்குள்ள டெக்ஸ்ட் இருக்குது. லிஸ்ட் இந்த டெக்ஸ்ட்னா இந்த க்ரீன் இருக்குங்களா, இது இங்கே வந்துடும். ஸோ இந்த எல்ஐ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ இந்த பாடி, இந்த மொத்தம் எல்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎல் இருக்குது. பட் நம்ம வந்து ஜென்ரலாக இந்த எல்ஐ வந்து பாடிக்குள்ள இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ரைட். நான் என்ன பண்றேன், ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ li ஈக்குவல் டு கிரியேட் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட். ஸோ இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் li எலிமெண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வந்து எலிமெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் டெக்ஸ்ட்லாம் வாங்கணும். லைக் இந்த இன்புட் டெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்டர் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து வரக்கூடிய டெக்ஸ்ட் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம் இப்போ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வாங்குறதுக்கு இந்த ஐடி பார்த்துப்போம். என்ன ஐடி கொடுத்துருக்கேன், சும்மா அதில் ஐடி இங்கே முன்னாடி போட்டுருக்கேன். எனக்கு பார்க்க கூட கஷ்டமாக இருக்குது. ஸோ மை டெக்ஸ்ட் ஐடி போட்டிருக்கேன். ரைட். ஓகே, அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நம்ம சம்திங் மை டெக்ஸ்ட், சம்திங் மை டிஎக்ஸ்டி கொடுப்போம். ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரன் ஐடி. ஐடி இந்த ஐடிக்குள்ள வந்து இந்த ஐடி மை டெக்ஸ்ட்ன்ற ஐடி, மை டெக்ஸ்ட். இந்த இது வாங்கியாச்சா, இதுல இருந்து வேல்யூஸ் முதல்ல வாங்கணும். ஸோ டாட் வேல்யூ, ஏன்னா வந்து வேரியபிள் வாங்கக்கூட நம்ம அந்த இதோடைய உள்ளக்கூடிய வேல்யூஸ்லாம் நான் என்ன பண்ணணும், இதுல தூக்கி இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக நான் வேல்யூஸ் வாங்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ எல்ஐ, ஸோ அந்த எல்ஐல வந்து பண்ண போறேன். முதல்ல என்ன பண்ணிப்போம், ஒரு டெக்ஸ்ட் நோட் கிரியேட் பண்ணிப்போம். டெக்ஸ்ட் நோட். ஓகே, இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் create text node. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்ஸ்ட் நோட் என்ன பண்ணுறேன், மை டெக்ஸ்ட் உள்ள பாஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரிங் ஓகே, இதை பாஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லையில் என்ன பண்ணுறேன், இதை அப்பன் பண்ணி விட்டுறேன். இந்த டெக்ஸ்ட் நோட அப்பன் பண்ணி விட்டுறேன். எல்லையில் வந்து அப்பன் சைல்டு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வந்து டீயை கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு இஃப் கண்டிஷன். சும்மா இஃப் கண்டிஷன்ல மை டெக்ஸ்ட் வந்து எம்டியா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு அலர்ட் வரணும். அலர்ட், இந்த அலர்ட் எப்படி இருக்குன்னா வந்து இன்புட் ஃபீல்ட் இஸ் எம்டி அப்படின்னு சும்மா ஒரு இன்புட் ஃபீல்டு இஸ் எம்டின்னு வரணும். எம்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் ஃபுல் ஆகும். எல்ஸ்ல என்ன பண்ண போறோம்னா எல்ஸ்குள்ள வந்து லைக் இப்போ எனக்கு வந்து யூஎல் அப்படி அப் அண்ட் ஆகணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, இதில் என்ன கொடுத்துருக்கேன், இந்த யூஎல் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து அப்பண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா மை யூஎல் டாட் அப்பண்ட் சைடில் லிஸ்ட்டை வந்து அப்பண்ட் பண்ணி விட்றது அப்படி. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன ஒரு ஈவெண்ட் வந்து இங்கே இருந்து இதுக்கு இந்த ஸ்பேனுக்கு ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட், ஆன் கிளிக் ஈக்குவல் டு நம்ம இந்த லிஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுருவோம். அப்படி மை லிஸ்ட் இந்த மெத்தடை கால் பண்ணால் இந்த மெத்தடை கால் பண்ண ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். இப்போ நான் டெக்ஸ்ட் சென்ட் பண்ணுறேன். பாலான்னு என்டர் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் ஆகுறியா சம்திங் இதாக இருக்கு. பார்ப்போம் உள்ள போயிட்டு லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ன்ற ஒரு இது கிரியேட் பண்ணணும்னு காமிக்கும். ஸோ நான் எல்ஐ நான் கொடுத்துருக்கேன். ரைட், லைக் இங்கே லிஸ்ட் இல்லை எல்ஐ. ஓகே, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணிருக்கேன். நான் எல்ஐ லிஸ்ட் போட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா பாலா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாலா எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ரைட், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ஆட் பண்ணிட்டோமா,
நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன க்ளோஸ் பட்டன் கிரியேட் பண்ண போறோம். இந்த க்ளோஸ் பட்டன் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி ஆட் பண்ண எலமெண்ட்ல ஆட் ஆகும். ஒரு க்ளோஸ் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு பண்ணலாம். வேர் க்ளோஸ்னு ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஒரு ஸ்பேன் கிரியேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்பேன் கிரியேட் பண்ணுவோம். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ஓகே, கிரியேட் எலமெண்ட் உள்ள வந்து ஸ்பேன். ஓகே, ஸ்பேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபார் லூப் ஓபன் பண்ணி போறேன். ஸோ இந்த ஒரு ஃபார் லூப் ஓபன் பண்ணி, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் வச்சுக்கோங்களேன். முதல்ல ஒரு லிஸ்ட் எலமெண்ட்ஸ்லாம் இது பண்ணி எடுப்போம். லிஸ்ட் ஈக்குவல் டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் முதல்ல. ஓகே, ஸோ லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் get element by id, get element by tag name, get element by tag name. li tags நான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் 2 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னா, ஸோ கன்சோலில் லிஸ்ட்ன்ற வேரியபிள் நான் கிளிக் போடுறேன். இந்த லிஸ்ட்னு போட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் ஸ்டீமர் கலெக்ஷன் வந்துருக்கும். 2 கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்ல LI, செகண்ட் LI தெரியுதா? ஃபர்ஸ்ட் LI, செகண்ட் LI. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன் வேரியபிள். சாரி, ஒரு ஃபார் லூப் ஓபன் பண்ணிப்போம். இந்த ஃபார் லூப்ல இன்ட் வேர் I equal to 0. லைக் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஐயோடைய லென்த், இப்போ லிஸ்டோட லென்த் பொறுத்து தான் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா I ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போட்டேன். ஓகே, இப்போ நடுவில் இங்கே உள்ள என்ன பண்ண போறோம்னா வந்து ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் 0 வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு ஸ்பேன் கிரியேட் பண்ணி போகணும். ஒரு வேரியபிள் க்ளோஸ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ்ன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இல்லை ஸ்பேன் கொடுப்போம். நம்ம முதல்ல ஸ்பேன் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஸ்பேன் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் எலமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்பேன் எலமெண்ட்டை கொண்டு இதுக்கு வந்து ஸ்பேனுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணணும். நம்ம என்னன்னா வந்து டெக்ஸ்ட் நோட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன், வேர் க்ளோஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் டெக்ஸ்ட் நோட். டெக்ஸ்ட் போட்டால் போதும். டெக்ஸ்ட் நோட் இந்த மெத்தட்ல போயிட்டு இதுக்குள்ள வந்து ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். லைக் எப்படின்னா எக்ஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட் நோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை போய் நான் வந்து என்ன பண்ணணும், அப்பெண்ட் பண்ணணும். லைக் எப்படின்னா முதல்ல அந்த ஸ்பேன்ல போய் அப்பெண்ட் பண்றேன். ஸ்பேன் டாட் அப்பெண்ட் சைல்டு க்ளோஸ் ஓகே, இப்போ வந்து ஸ்பேன்ல அப்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்பேனை கொண்டு போயிட்டு இந்த லிஸ்ட்ல போய் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்ல I dot append child span ரைட்டு. இங்க வந்து உங்களுக்கு அப்பெண்ட் ஆயிடுச்சு. ரைட்டா, இது வந்து அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இதை வந்து இங்க கொண்டு வந்துடும். இங்க வந்து இங்க அட்டாச் ஆயிடுச்சு. பட் நம்ம இதை இங்க கொண்டு வர போறோம். இப்போ ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் இதை வந்து ஸ்டைல் பண்ண போறேன்னா அதுக்கு வந்து ஸ்பேனுக்கு ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணி இந்த கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்ற கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட்டா, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்டைலுக்கு போயிட்டு டாட் கிளாஸ் ஒரு க்ளோஸ்னு ஒரு இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி, ஸோ கிளாஸ்ன்றத டாட் வச்சு அதை அந்த செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுக்க போறேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் பொசிஷன். ஸோ இதை அப்சல்யூட் கொடுத்தோம்னா இதுக்கு பேரண்ட் வந்து நம்ம ரிலேட்டிவ் கொடுக்கணும். அப்சல்யூட் இதுக்கு பேரண்ட் பார்த்தோம்னா LI தான் பேரண்ட். ஸோ வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் பொசிஷன். ஓகே, இது ரிலேட்டிவ் பொசிஷன், அப்சல்யூட் பொசிஷன். என்ன பண்ணுறோம், டாப் 0 அண்ட் ரைட்ல 0.
ஸோ ரைட்லேயும் 0. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ரைட்ல 0 கொடுத்தோம்னா இதுக்கு பேடிங் கொடுக்க போறேன். ஸோ பேடிங் வந்து 10% கொடுத்துட்டேன். ரைட், இது வந்து நமக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா இது வந்து ஹோவர், லைக் இப்போ வந்து பட்டன் அந்த காமிக்கிறதுக்காக என்ன பண்ண போறேன்னா இந்த க்ளோஸுக்கு வந்து ஒரு கர்சர் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கர்சர் வந்து பாயிண்டர் கொடுத்துட்றேன். அதே போல இந்த க்ளோஸ் இருக்குல்ல, ஸோ இந்த க்ளோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோவர். ஸோ அது மேலே நீங்கள் மவுஸ் வைக்கக்குள்ள வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்சஸ் ஆகலாம். அந்த மாரி என்ன பண்ணுறேன்னா இந்த இது கொடுத்துக்கிறேன், இந்த டிஜிட்டல்ன்ற கார் கொடுத்துக்கிறேன். லைக் இந்த மாரி நீங்கள் மவுஸ் வைக்கக்குள்ள உங்களுக்கு ஹோவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஓகே, ஸோ பாலான கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ ஃபங்க்ஷனில் இது அந்த ஆட் ஃபங்க்ஷனில் கால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே வந்து ஆட் ஆகாது. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணணும்னா வந்து நான் சப்போஸ் நான் வந்து இப்போ எனக்கு இது ஆட் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஆட் பண்ணணும், என்ன பண்ணணும் வந்து இந்த இருக்குல்ல, ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் உள்ள. ஸோ அப்படியே காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லைக் இந்தமாரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் இது வந்து இந்தமாரி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் இந்த ஆடில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இதுக்கும் சேர்ந்து கூட ஆட் ஆகும். ஓகேங்களா? பட் ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் இந்த க்ளோஸ் ஒர்க் ஆகல. நம்ம அதுக்கு என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு தனியாக ஒரு இது ஓப்பன் பண்ணுவோம். இருக்கக்கூடிய எல்லாம் இந்த ஸ்பேன் இருக்குல்ல, க்ளோஸ் கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். க்ளோஸ் ஈக்குவல் டு get so document dot get element by class name. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் என்ன இருக்குது, இதுக்கு வந்து க்ளோஸ்ன்ற கிளாஸ் நேம் வந்துச்சா, க்ளோஸ்ன்ற கிளாஸ் நேம் அது மொத்தமாக ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம கிளாஸ் வந்துருச்சு. இப்போ இதே போல் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப்ல என்ன பண்ணுறேன்னா ஒரு i is equal to 0ன்னு கொடுக்குறேன். தென் ஐயோடைய லென்த் பார்த்தீங்கன்னா ஐயோடைய ஐட்ரேஷன் எது வைக்கணும், கிளாஸோடைய கலெக்ஷன்ஸை பொறுத்து இருக்குது, அப்படி லென்த்தை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் வந்து நான் ஒரு கலெக்ஷன்ஸ் தானே, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஐ இருக்குது. ஓகே, இப்போ இதோடைய அதுக்கு ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம், ஆன் கிளிக் ஈவெண்ட் இது ஒரு ஃபங்க்ஷன் உள்ள பண்ணிக்கிறேன் நான். இந்த ஃபங்க்ஷன் ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ண கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் டி இஸ் ஈக்குவல் டு இதோடைய பேரண்ட் நான் வந்து எடுத்து வந்து கெட் பண்ணுறேன். ஸோ பேரண்ட் லிஸ்ட் தான் பேரண்ட். ஸோ பேரண்ட் எலிமெண்ட்டை கெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டி டாட் இதோட டிஸ்பிளே வந்து நான் வந்து ஸோ அந்த பேரண்ட் டிஸ்பிளே வந்து நான் ஹைட் பண்ண போகிறேன். அதோடைய பொசிஷன் வந்து அது ஸ்டைல நான் கெட் பண்ணுறேங்க. டிஸ்பிளே வந்து இஸ் ஈக்குவல் டு நன்னு. ஓகே, நான் வந்து இப்போ கொடுத்துட்டுனா லைக் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்டும் ஹைட் ஆகிடும். ஸோ இதே வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கும் இது கொடுத்துக்கலாம். ஸோ இது காப்பி பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கும் ரன் ஆகிறமே கொடுக்கலாம். நீங்கள் இதில் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே போடலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் ஆகும், நீங்கள் ஆட் பண்ண எலிமெண்ட்டுக்கும் க்ளோஸ் ஆகும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான்.